நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் சார்மினார். இந்த சார்மினாரில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். இந்த சார்மினார் பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் ஹைதராபாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 1591 வருஷத்தில் சுல்தான் முகமது குலி குதுப் ஷாவரால் கட்டப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வந்த பிளேக் நோயிலிருந்து நகரம் மீண்டதை நினைவு கூறும் வகையில் இந்த சார்மினார் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போகலாம். இது தாங்க என்ட்ரன்ஸ் வழி. இந்த வழியாக போனால் தான் நம்மளால் டிக்கெட் எடுக்க முடியும். என்ட்ரி டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 25 ரூபா. இங்கே டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நம்ம என்ட்ரன்ஸ் போனால் அங்கே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட டிக்கெட்டை கொடுத்தா அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம படிக்கட்டு ஏறி மேலே இருக்கிற கோபுரத்துக்கு போக முடியும். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த படிக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. பெருசாக இருக்குது. வயசானவங்களால் நடக்கவே முடியாது. நம்ம நடக்கும் போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கணும். படியெல்லாம் வழுக்கிற மாதிரி இருக்கும். ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற படிக்கட்டு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கும். பார்த்து நடக்கணும் யார் வந்தாலுமே. இந்த சார்மினார் பார்த்திங்கன்னா காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு திறந்துருக்கும். சார்மினார் என்ற பெயருக்கு 4 மினார்கள் என்ற அர்த்தம். இது 4 முக்கிய வீதிகள் இணைக்கும் வகையில் 4 பிரம்மாண்ட தூண்களை கொண்ட சதுர வடிவ கட்டமைப்பு. இந்த படிக்கட்டில் நடக்கிறதுக்கு நிஜமாலுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து வேணுங்க. படிக்கட்டுலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல. இந்த எல்லா படிக்கட்டையும் ஏறி வந்ததுக்கப்புறம் மேலே நம்ம சார்மினார் என்ட்ரன்ஸுக்கு வரலாம். அந்த கோபுரத்தில் நின்று இந்த சார்மினார் அழகை நம்ம பார்க்கலாம். அப்பா நம்ம ஏறி வந்துட்டோங்க. மேலே இருந்து கீழே பாருங்களேன் கடைங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கடைங்க இருக்கும். 4 பக்கமும் எல்லா கோபுரம் வழியும் பார்த்தாலும் உங்களுக்கு கடைங்கெல்லாம் தெரியும். ரம்ஜான் சீசன்னால கூட்டமும் நிறைய இருக்கும். கலெக்ஷன் வெரைட்டியும் நிறைய இருக்கும். நம்ம வந்திருக்கிறது வீக் டேஸை தான் வந்திருக்கோம். இதுவே வீக்கெண்டில் வந்திங்கன்னா இன்னும் கூட்டம் நிறைய இருக்கும். 4 பக்கம் இருக்கிறதுனால நம்ம 4 சைடும் நடந்து போய் அப்படியே பார்க்கலாம். மேலே இருந்துட்டு ஒவ்வொரு சைடில் இருக்கிற கடைங்களும் பார்க்கலாம். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மசூதி தெரியும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கடைங்க தெரியும். அந்த மாதிரி 4 பக்கம் வழியில் இருந்தோம் 4 திசையும் நம்ம இங்கே பார்க்கலாம். சார்மினார் ஹைதராபாத்தோட டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லைங்க. இது இந்தியாவின் மிகச்சிறந்த சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சார்மினாரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சார்மினார் மேலேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த மசூதி கூட நல்லா நமக்கு தெரியும். ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். இந்த மக்கா மஸ்ஜித் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள பழமையான மற்றும் பெரிய மசூதியில் ஒன்றாகவும் கருதப்படுது. இங்கே ஒரே நேரத்தில் சுமார் 10,000 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய மசூதியாகவும் இது இருக்குங்க. சார்மினார் மேலே உள்ளே ஃபுல்லாக சுற்றி இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் பார்க்க முடியலன்னா கூட இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் சார்மினார் வந்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டை மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஒரு காலத்தை பார்ப்பீங்க, ஒரு கதையை உணர்வீங்க, அந்த கட்டிடத்தில் இருக்கிற அழகை பார்ப்பீங்க. அது நமக்கு இங்கே பார்த்தா தாங்க உணரவே முடியும். அந்த காலத்துலேயே எவ்வளோ அழகான ஒரு கட்டிடம். 4 பக்கமும் பிரம்மாண்ட தூணு, 4 பக்கமும் வாயில், ஒரு சூப்பரான கட்டிடக்கலை. அந்த இருக்கிற படிக்கட்டுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். எவ்வளோ அழகாக இருந்தது. அந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 400 வருஷமாக இந்த கட்டடம் அந்த அழகை தாங்கிட்டு அப்படியே இருக்குங்க. நீங்கள் சார்மினார் கோபுரம் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா ஒரு உயிரோட்டமான நகரம் தெரியும். அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியோட நடுவில் நிற்கிறீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும் நமக்கு. ஒவ்வொரு மூலையும் ஒரு நினைவை உருவாக்கும். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை, இது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு. சார்மினார்லேருந்து இறங்கி வரும்போது எக்ஸிட் வழி வேறு வழியாக இருக்கும். ஆனால் படிக்கட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஏறுறதை விட இறங்குறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா வழுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம நின்று நிதானமாக தான் வரணும். கடகடன்னு வர முடியாது. பொறுமையாகவே வாங்க. இதில் வயசானவங்களோ, கால் வலி இருக்கிறவங்க, முட்டி வலி இருக்கிறவங்களாம் பார்த்துக்கோங்க. உங்களால் ஏற முடியும் இறங்க முடியும் நினச்சிங்கன்னா மட்டும் மேலே ஏறி போய் பாருங்கள். நீங்கள் மேலே போய் பார்க்க ஆசைப்பட்டு மேலே ஏறிட்டீங்கன்னா கீழே வரும்போது இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். படிக்கட்டு முடிய போது கீழே வந்துட்டோம். சார்மினார் கீழே வந்துட்டோம். மேலே பார்த்துட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக மசூதி மாதிரி அங்கே வந்துருச்சாங்க. அவங்கக்கிட்டையும் பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டோம். இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல.
சார்மினார் விட்டு வெளியே வந்ததுமே அடுத்து ஒட்டினா மாதிரியே இந்த பாக்கியலட்சுமி அம்மன் கோயில் இருக்கும். இந்த கோயில் பெரிய கோயில் இல்லைங்க, ஆனால் இங்கே இருக்கிற அம்மனோட சக்தியும் நம்பிக்கையும் அளவிடவே முடியாதது. இங்கே இருக்கிற அம்மன் பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி, அதாவது அதிர்ஷ்டம் தரும் தேவதைன்னு நம்புகிறாங்க. இந்த கோயிலுக்கு டெய்லி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இந்த கோயில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்குங்க. இது சின்ன கோயிலாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது நமக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். நம்ம மனசார வேண்டிக்கிட்டால் இந்த கோயிலில் நம்ம நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னங்க, சார்மினார்னாலுமே இந்த கோபுரம் தான். அங்கே சுற்றி பார்த்து வந்துட்டோம். அடுத்தது பர்ச்சேசிங் தான். சார்மினாரில் கிடைக்காத ஐட்டமே இருக்காது. ட்ரெஸ்ஸில் இருந்து செயினில் இருந்து பேர்லுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் சார்மினார் தான். பேகு, ஹேண்ட்பேகு, செருப்பு, வளையல் கலெக்ஷன் இங்கே பாருங்களேன். நம்ம இப்போ வாங்குகிறோமோ இல்லையோ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக நான் போயிருக்கேன். அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ வந்திருக்கிறது ரம்ஜான் டைமு. இந்த ரம்ஜானில் அவ்வளோ டிசைன்ஸ் இங்கே கிடைக்கும். நம்ம எப்போவுமே வாங்குகிற டிசைனோட இப்போ இங்கே கூடுதலாகவே நிறைய கலெக்ஷன், புது புது கலெக்ஷன்லாம் இருக்கும். என்ன வேணும் வாங்கிக்கலாம். நம்ம ஒரு ஆடில் ஒன்று வரும் தெரியுமா, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது, அப்படி தாங்க இருக்கும். இந்த கடைங்களை பார்த்தா, அதை வளையல் கடையில் பார்த்தா அது கடையாக இல்லை கடலாகவும் இருக்கும். அவ்வளோ டிசைனுங்க, எங்கேயும் பார்க்காத அத்தனை டிசைனும் இங்கே வெரைட்டியாக டிசைனாக சைஸ் வைஸ் அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க பாருங்களேன். இங்கே ட்ரெஸ்ஸு கடை பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு மட்டும் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும் இருக்கும். 2 சைடுமே நடந்து போய் கவர் பண்ண முடியாதுன்றதுனால நான் வண்டியில் போனேன். வண்டியில் பார்த்த வரைக்கும் பாருங்கள், இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு வெறும் ஜென்ஸ் ஐட்டமாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம் தான் இருக்கும். நம்ம ஒரு கிராண்டாக ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினச்சா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு தீபாவளிக்கு, ஒரு பொங்கலுக்கு, இல்லைனா நவராத்திரிக்கு, கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி ஒரு நல்ல கிராண்டாக ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெளியே ஒரு 5000லேருந்து 10,000 நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதில் பாதி தாங்க இங்கே செலவாகுமே. ஒர்க்கு வச்ச ட்ரெஸ்ஸு விரும்புகிறவங்க, ஒரு பார்ட்டி வேறு, ஒரு நல்ல ஜிகுன்னு ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ்ஸு போடணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இங்கே தாங்க வந்து வாங்குவாங்க. ஏன்னா டிசைன்ஸ் இங்கே நிறைய இருக்கும், கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். எம்ப்ராய்டரி டிசைனு, சாரியில் உங்களுக்கு ஒர்க் டிசைன் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தேவையான எல்லா விதமான ஐட்டமும் இங்கே கிடைக்கும். இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பேக் வேணுமா, ஸ்லிப்பர் வேணுமா, ஷூ வேணுமா, கிளிப்பு வேணுமா, அதுவும் இங்கே கிடைக்கும். நம்ம லேடிஸ்க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் வேணுமா, இல்லை ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற பர்ஸ் வேணுமா, ஹேண்ட்பேக் வேணுமா, அதுவும் கிடைக்கும். வீட்டில் யூஸ் பண்ணுற டோர் மேட் வேணுமா, டெக்கரேஷன் ஐட்டம் வேணுமா, எல்லாமே இங்கே இருக்கும். ஹைதராபாத்தில் இன்னொரு முக்கியமான ஃபேமஸான விஷயம் பேர்ல் தாங்க. அது இந்த சார்மினார் இடத்துல ரொம்ப நல்லாவும் கிடைக்கும். நிறைய கடைங்க இருக்குது. இந்த தெருவில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கடைங்க நிறைய இருக்கும், கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், டிசைன் நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் முத்தம் கிடைக்கும், சாண்டில் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஷேப்ஸ் நிறைய கிடைக்கும், ரவுண்டு கிடைக்கும், ஓவல் கிடைக்கும், நிறைய இருக்கும். பிளாக் கலரில் கூட முத்து இருக்கும், பிங்க்கு கலரில் அந்த ஷேடில் இருக்கும். அதனால் நீங்கள் முத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சார்மினாரில் இந்த தெருவில் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும். டவல்லேருந்து, கர்ச்சீஃப்லேருந்து, இன்னும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுல காய்கறிலேருந்து, பழங்கள்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். அதில் பழங்களில் இங்கே நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். எங்கெங்கே இருக்கிற பழமோ இந்த தெருவில் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே இருக்கிற கம்பல் டிசைன்லாம் பாருங்களேன், வெளியே கிடைக்கிறதோட இங்கே சூப்பர் டிசைனாக இருக்கும். வெளியே டிசைன் வரத்துக்கு முன்னாடியே எல்லா டிசைன் இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துடும். அப்படி இருக்கும், நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்களேன், வாட்சஸ்ஸு, வளையல், கிளிப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மற்ற கடைங்களோட இந்த கடையில் வளையல் வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வளையல்லாம் இங்கே சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த ஸ்ப்ரிங் வளையல் ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த வளையல் டிசைன் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களாங்க. இதை பார்த்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வேலை நினச்சிக்காதீங்க. வெறும் 100 ரூபா தான் இது. இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி 100 ரூபா ரேஞ்சிலே இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கடைகளில் இருக்குது. அதே மாதிரி இங்கே காஷ்மீரி வளையல் செட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ காஷ்மீரி வளையல் செட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குங்க, அதனால் அதையும் வாங்கணும். இங்கே வளையலும் ரேட்டு சீப்பாக தாங்க இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது.
நாங்கள் வாங்கின வளையல் பார்த்திங்கன்னா ரூ. 100 வரை ரேஞ்சு தான் வாங்கினோம். அந்த ஸ்ப்ரிங் வளையல் ரூ. 100 தான். காஷ்மீரி வளையல் பார்த்திங்கன்னா ரூ. 100 ரேஞ்சில் தான் இருந்தது. அதே மாதிரி இங்கே எல்லா வளையலும் ஒரு டசனில் கிடைக்காது. சில வளையல்லாம் பார்த்திங்கன்னா 4 வளையல் 8 வளையல் அப்படி தான் கிடைக்கும். நமக்கு எத்தனை வளையல் வேணுமோ நம்ம வாங்கி நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கம்பல்லாம் ஸ்டார்டிங் ரூ. 50 இருக்குது. நிறைய ரூ. 50 ரேஞ்சில் நிறைய கலெக்ஷனுக்கு பார்க்க முடிஞ்சுதுங்க. இங்கே இன்னொரு பொருள் இங்கே மட்டும் கிடைக்கிற ஒரு பொருள் இருக்குது. அது என்னென்னா ஃபோல்டிங் கூலிங் கிளாஸு. வெறும் ரூ. 100 தான். அது இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் கிடைக்கும். ஹைதராபாத்தில் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை. நீங்கள் எங்கெங்கேயோ போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. எத்தனையோ ஸ்டேட்டு வேறு இடத்துலலாம் நமக்கு இந்த இடத்துல இது கிடைக்கும், அந்த இடத்துல அது கிடைக்கும். நம்ம தேடி பார்த்து வாங்கியிருப்போம். நமக்கு ரொம்ப முக்கியமான நாளுக்கெலாம் நம்ம எவ்வளோ தேடி அலைஞ்சி ஒவ்வொரு பொருளும் வாங்குகிறோம். உங்களுக்கு அதே மாதிரி எங்கன்னா ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போன உங்கள் பட்ஜெட்டில் வரணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க. நீங்கள் இங்கே பிளான் பண்ணி வரும்போது நீங்கள் சார்மினாரையும் பார்த்த மாதிரி இருக்கும், இந்த தெருவில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். எல்லாமே சேர்த்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடுங்க. நம்ம செலவெல்லாமே அவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பிளான் பண்ணி வாங்க நீங்களும். இந்த தெருவில் ஒரு கடைக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு, ஒரு ட்ரெஸ் கடைக்கு மட்டும் போனோமா, ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்குறதுக்கே நம்ம ஃபுல் வீடியோ ஷூட் பண்ணாலுமே நமக்கு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகிடும். ஃபுல்லாக போட முடியாது இப்போதைக்கு. அதனால் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு மட்டும் காட்டியிருக்கேன். டீட்டெயிலாக வீடியோ கண்டிப்பாக ஒரே ஸ்டோரில் போய்ட்டு வளையல் மட்டும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வைஸு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். இந்த கடைகளில் இருக்க கிளிப்பெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குதுல. நிறைய கலெக்ஷன் இருக்குங்க கிளிப்பில் கூட. இந்த கடையில் கிளிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அதனால் கிளிப்பு வாங்கலான்னு வந்திருக்கோம். இந்த கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ரூ. 100 தான். எல்லா திங்ஸுமே நம்ம பட்ஜெட்லேயே கிடைக்கும் இங்கே. நீங்கள் நினச்சிக்கலாம் என்ன இவன் எல்லாமே ரூ. 100 பொருளாக போடுறான்னு சொல்லிட்டு. நாங்கள் பக்கத்தில் அடிக்கடி வர்றதுனால நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். அதனால் இந்த மாதிரி சின்ன ஐட்டம் மட்டும் வாங்குகிறேன். இங்கே ரூ. 100 மட்டும் இல்லைங்க, நமக்கு எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் ₹1,00,000 எடுத்துருந்தால் கூட இங்கே கரைச்சிடலாம். அப்படி இருக்குது பொருளுங்கெல்லாம். ரூ. 100 ஒரு பொருள் ₹1000 10,000 வரைக்கும் கூட போவோம். ட்ரெஸ்ஸு நீங்கள் மினிமம் ₹1000 வச்சிங்கன்னா கிராண்டாக எடுக்கிற ட்ரெஸ்ஸு, ஒர்க்கு ட்ரெஸ்ஸு அது 1 லேக் வரைக்கும் இருக்குது. நான் எல்லோரும் பார்க்கறதுனால எங்களை மாதிரி ஆளுங்க பட்ஜெட்டில் வாங்குறதுனால ரூ. 100 பொருள் அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கே இப்போ தீபாவளி ஒரு 4 பேர் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பசங்க இருக்கிறீங்கன்னா ₹5,000 வச்சிங்கனாலே உங்களுக்கு இங்கே தரமான ட்ரெஸ்ஸுங்க எடுத்துகிட்டு போகலாம். ₹10,000 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பொம்பளை பசங்க இருந்தால் உங்களுக்கு நெக்லஸ்ஸு, கம்பல், மணி, வளையல் எல்லாமே வாங்கிட்டு போகலாம். அதுவும் நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல குவாலிட்டி, நல்ல டிசைனு, வெரைட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த சீட்டை உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாகவே ரேட்டு வைஸ் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற வளையலுங்கெல்லாம் பாருங்களேன், ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த காஷ்மீரி வளையல்லாம் அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கோல்டு கலர், சில்வர் கலர் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்கில் இன்னொரு வளையலும் வந்திருக்கு, அந்த டிசைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கம்பல், மணி, வளையல், ஜவுரி, மேட்டு, வாட்சு, கூலிங் கிளாஸு, பசங்களுக்கு ஹேண்ட்பேகு, பர்ஸு, கிளிப்பு, இன்னும் எது இருக்கோ எல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்டை பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோ மட்டும் பத்தாதுங்க, இந்த மாதிரி ஒரு 10 பார்ட்டாவது போடணும். அதனால் நிஜமாலுமே சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ரீட் இதாங்க. இன்னும் சொல்லணுன்னா நீங்கள் பர்ஸில் பணம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் போகும்போது பேகு ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி இடம் தான் இது. இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம ஒரு நாள் ஷாப்பிங்க்கு வரலாம். அப்போ தான் இந்த ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கும், எவ்வளோ ரேட்டில் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். அதை நான் ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் மறுபடியும் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரணும். அப்போவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்காகவே நான் வெயிட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லைங்க, ஹைதராபாத்னால பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் இந்த சார்மினாரில் இந்த ஹோட்டலுக்கு பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. எப்போ நாங்கள் பர்ச்சேஸ் வந்தாலும் இந்த பிரியாணி கடையில் சாப்பிடுவோம். இந்த பிரியாணி கடையில் போனோடனே சாப்பிட முடியாது, இங்கேயும் க்யூ இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், எல்லா இடத்துலையும் எப்போவுமே பிஸியாக இருக்கும், கூட்டமாகவே தான் இருக்கும். ஆனால் இந்த கடையில் கிடைக்கிற பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் சார்மினார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு.
தேங்க்யூ.